ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் வித் 2 கிட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாவே இருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஒரு சிம்பிளான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணியோட தான். எல்லாருக்குமே பிரியாணின்னு சொன்னால் ரொம்பவே பிடிக்கும். என்றாலும் ஃப்ரைடே எல்லா வீட்லேயும் பிரியாணி செய்வாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக முஸ்லீம்ஸ் வீட்டில் செய்வாங்க. அந்த பிரியாணி தான். ஃப்ரைடே என்றாலும் நிறைய பிஸி. அதுக்குள்ளுக்கு ஈஸியாக எவ்வளோ குயிக்காகவும் ஒரு பிரியாணி செய்யலுமோ அவ்வளோ குயிக்காக செய்யக்கூடிய பிரியாணி ரெசிபியோடு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் எடுத்துக்கிறது சிக்கன், அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்து ஒரு லெமன், அடுத்தது நான் பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சது. இந்த ரெசிபி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது தயிர், உப்பு, அடுத்து பட்டை, ஏலக்காய், கராம்பு, அன்னாசிப்பூ, அந்த தாளிக்கிறதுக்கு தேவையான சாமானங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி பீசஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். 750 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே பிரியாணி செய்யக்கோல எவ்வளோக்கு சிக்கன் எடுக்கிறேனோ அதே அளவுக்கு தான் நான் ரைஸ் எடுப்பேன். அப்போ தான் அந்த சிக்கன் பிரியாணி ஆயிருந்தாலும், பீஃப் பிரியாணி ஆயிருந்தாலும், மட்டன் பிரியாணி ஆயிருந்தாலும் டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் உப்பு போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடக்குள்ள கொஞ்சம் யோசித்து பார்த்து போட்டுக்கோங்க, மிச்சம் கூடிடாமல். ஏன்னா நாங்கள் சமைக்கக்குள்ள உப்பு தேவையா இல்லையான்னு இதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்தது லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கொள்ளுவோம். கொட்டைகள் இருந்தால் எடுத்துக்கோங்க, சீட்ஸை வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்த பாதி லெமனையும் நாங்கள் புளிஞ்சு விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு நாங்கள் கர்ட் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ அதோட பிரியாணி மசாலா, நான் இது வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா. இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலும். இப்போ நாங்கள் இதோட தாளிக்கிற அந்த ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, அதில் 2-3 போட்டுக்கொள்வோம் வாசனைக்காக வேண்டி. பிரியாணி லீஃப், பட்டை, அன்னாசிப்பூ, மற்றது பெரிய சீரகம், சின்ன சீரகம், ஏலக்காய் அதெல்லாம் மீக்குது. தேவையான நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் வாசனைக்காக வேண்டி. இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நீங்கள் வேணும்னு சொன்னால் நாளைக்கு பிரியாணி செய்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு ஈவினிங் செஞ்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுக்கொள்ளலும். இல்லை நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணியும் செஞ்சு கொள்ளலும். மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சும் செய்யலும். உங்களோட இஷ்டத்தை பொறுத்தது, உங்களோட டைமை பொறுத்தது. ஃப்ரைடே என்றாலே எல்லாருமே பிஸி. எல்லா வீட்லேயும் பிரியாணி செய்யவும் வேணும், அன்றைக்கு அமல்களும் செய்யணும். அப்போ இந்த ஃப்ரைடே அன்றைக்கு இப்படி ஒரு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி செஞ்சிட்றேன்னு சொன்னால் மிச்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. எல்லா பக்கம் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படி ஒரு சைடில் வச்சுருவோம். தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கலும். இப்போ 20 மினிட்ஸுக்கு போகிறோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 20 மினிட்ஸுக்கு போகிறோம்.
இந்த பிரியாணிக்கு தேவையான சாமானம் பார்த்துருவோம். ஒரு 2 வெங்காயத்தை வச்சுக்கிறேன். தக்காளி 1, பச்சை வச்சுக்க 4, அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது பிரியாணி லீஃப், பட்டை, சுக்கு, ஏலக்காய், அதோட மிளகு, சீரகம், அதோட இஞ்சி கார்லிக் பேஸ்ட், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் சமைக்க போகிறேன். அதுக்காக ப்ரெஷரில் சமைக்கல சிக்கனை நார்மலாக தான் சமைக்க போகிறேன். நீங்கள் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீயும் தான் நீங்கள் கீயும் போட்டுக்கொள்ளலும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நாங்கள் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிற எல்லா சாமானத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய், சுக்கு, அன்னாசிப்பூ, மிளகு, சீரகம் எல்லாமே போட்டுக்கோங்க. அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கு பெருசாக கருவை தேவையில்லை. லேசாக அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் வச்சா போதும். இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணுறதா வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது ஆல்ரெடி நாங்கள் சிக்கன்லையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்திக்கிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுக்கிற தக்காளி, பச்சை கொச்சிக்காய் 2ஐயும் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்ல ஒரு வாசனை கொண்டு வரும் வதங்கி கொண்டிக்கக்குள்ள. இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எல்லாத்தையும் போட்டு திரட்டிக்கொள்ளுவோம். எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது பாஸ்மதி அரிசி. அதை கழுவி ஒரு சைடில் வச்சுக்கொள்ளுவோம். சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நாங்கள் கழுவி வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் அரிசி போட்டதும் தண்ணி அளவாக பார்த்துக்கோங்க. வளமையாக நாங்கள் ஒரு ரைஸ் சமைக்கிறோன்னு எந்த அளவுக்கு தண்ணி வைப்போமோ அதே அளவுக்கு ஈக்கிதான்னு பார்த்துக்கோங்க. மேலதிகமாக இருந்தால் எடுத்துருங்க. நீங்கள் வளமையாகவே கொஞ்சம் கிரேவியை கொஞ்சம் குறைய வச்சு சமைச்சிங்கன்னு சொன்னால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சமைச்சுக்கொள்ளிடும். இப்போ நாங்கள் மூடி போட்டு நார்மலி விசில் விடாமல் நார்மலாக தான் சமைக்க போகிறேன். இப்போ எங்களோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பிரியாணி தான். பிஸி நாளில் குயிக்காக செஞ்சு கொள்ளையிலும். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.